ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆனியன் பக்கோடா தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு நான் ஆனியனை 2 ஆனியனை நல்லா தோல் எடுத்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ வெங்காயத்தை நம்ம உதிரியாக உதிர்த்து விட்றோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி போடுறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போடுறோம். இதில் கடலை மாவு ஒரு 4 ஸ்பூனும் அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனும் நான் போடுறேன். அப்புறம் மிளகாப் பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயப் பொடி, உப்பு, எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைறேன். இது நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். நானே பயந்துட்டு தான் ட்ரை பண்ணேன், எப்படி வரும் எப்படின்ட்டு தெரியல. நல்லா ட்ரை பண்ணேன். பட் ஃபைனல் அவுட் நீங்களே பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இது செய்கிறதுக்கு நான் மெயின் ரீசன் என்னென்னா, அடிக்கடி நாங்கள் இதை வெளியே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு தான் நான் ட்ரை பண்ணேன். பட் ஓகே, நல்லா தான் வந்துருந்துச்சு. எப்பயாவது வேணும்னா நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாகவும் இருந்தது எனக்கு அதை ட்ரை பண்ணும்போது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நீங்கள் சொல்லுங்கள், யார் யாருக்கு ஆனியன் ஃப்ளேவர் பிடிக்குன்னு. எனக்கு ஆனியன் ராவாக சாப்பிடவும் பிடிக்கும், மாதிரி ஆனியன் எதில் இருந்தாலுமே பிடிக்கும். நான் குக் பண்ணும்போது எது இருந்தாலும் இல்லைனாலும் ஓகே, ஆனியன் இல்லைனா நல்லா குக்கே பண்ண முடியாது. லாஸ்ட்டு பேட்சையும் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இது இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.